உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
போகும். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். அப்பா இந்த சாரால் நம்ம இதுல பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர் என்று எண்ணி சாரால் கர்ப்பந்தரிக்க பலனடைந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வருஷத்துல நிறைய காரியங்கள் உங்களுக்கு பேசியிருப்பாரு, சபையில பேசியிருப்பாரு, உங்களுக்கு பர்சனலா பேசியிருப்பாரு. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எந்த மாதிரி, இதுக்கு எப்படி வழி திறக்கும், அதை உங்களை என்ன சொல்லல ஆண்டவர். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாருல, அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். அதை தான் நினைக்க சொல்றாரு நம்மள. ஆமென். நம்ம இன்னைக்கு எதான் நினைக்கிறோம்னா, இது ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இந்த வாக்குத்தத்தம் எப்படி நடக்கும், இதுக்கு எங்க ஓபன் டோர் வரும், இந்த பணம் எப்படி வரும், இந்த சுகம் எப்படி வரும், அதை எண்ணாதீங்க. இத கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு ஒரு நாளும் எண்ணி 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 நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, துதித்து கொண்டே இருக்கும்போது, சாரால் கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து, அதை நீங்க உண்மையுள்ளவர் நினைச்சு நீங்க துதிக்க 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 உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க காரியத்துக்குரிய ஸ்ட்ரென்த் உங்களை நிறைக்குது. அதற்குரிய ஓப்பன் டோர் இந்த வேலையிலே உண்டாகுது, அதற்குரிய சோர்ஸ் வருது, அதற்குரிய ஃபேவர் வருது, அதற்குரிய ப்ரொடெக்ஷன் வருது. எப்பனா இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர்னு ஒரு நாள் நினைங்க. நினைச்சு 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 நன்றி சொல்லுவோமா. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தை பார்த்தோம் கண்டிப்பா பயப்படுவோம், இந்த உலகத்துல நடக்கிறத பார்த்தோம் கண்டிப்பா பயப்படுவோம். ஆனா ஆண்டவரை பார்த்தோன்னு நினச்சிக்கோங்க, நமக்குள்ள வாழுகிற தெய்வத்தை பார்த்தோன்னு நினச்சிக்கோங்க, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்த்தோன்னு நினச்சிக்கோங்க, அந்த வேதத்தில் அவர் செய்திருக்கிற அற்புத அடையாளங்களை தியானிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கும் பயப்பட மாட்டோம். கொஞ்சம் அப்படி உலகத்தை பார்த்துட்டோம், எதையாவது நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சிட்டோம், அதுல வர நியூஸ் இருக்கே, 3ஆம் உலக போர் எப்போது, விலைவாசி என்ன ஆகிற போது, இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, இன்னும் 50 வருஷத்துல கடல் தண்ணி சென்னையில் எத்தனையோ 50 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்தா என்ன வராட்டினா அண்ணா. இந்த ஆளுக்கு 60 வயசு உட்காந்து பயந்துட்டு இருக்கிறார். பிரதர் 50 வருஷம் கழிச்சு கடல் தண்ணி சென்னைக்குள்ள வந்துடும். ஐயோ 50 வருஷம் கழிச்சு யார் ஆண்டவரே வந்துடுறாரான்னு தெரியல. இல்லை இவருக்கு 60, 50 வருஷம் கழிச்சு தண்ணி வந்தா என்ன வராட்டினா இவருக்கு என்ன? ஏன்னா பயம் பாருங்க. இந்த 110 வயசுக்கு அப்புறம் அவர் இருக்க போறாருன்னே தெரியல, அவருக்கு ஒரு பயம். அவர் பொண்ணு வியாதியா இருக்குன்னு வருவாரு, ஆனா செய்தி வரும் குடும்பத்துல இருந்து, வீட்டுல இருந்து ஒரு செய்தி வரும், உன் பொண்ணு செத்துட்டாப்பா, இதுக்கப்புறம் அவரை கூப்பிடாதப்பா, அளவுதான் நீ நினைச்ச ஆசீர்வாதம் முடிஞ்சிடுச்சுப்பா. இயேசு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு, ஆனா வீட்டுல இருந்து வர செய்தி கெட்ட செய்தியா இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்க சொல்ற செய்தியெல்லாம் கேட்காதீங்க, நாட்டில் இருக்கிறவங்க சொல்ற செய்தியும் கேட்காதீங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற சொல்ற செய்தியை அன்னைக்கும் கேட்க ஆரம்பிச்சிருங்க. அவர் சொன்னார், அவர் அற்புதம் செய்யறதுக்கு ரெடி, வீட்டுக்கு ரெடி. உன் வீட்டுல என்ன செத்து கிடந்தாலும் அதை உயிரோட எழுப்புறதுக்கு அவர் ரெடி. அது உன் பொண்ணு செத்திருந்தா என்ன, உன் பொருள் செத்திருந்தா என்ன, உன் வாழ்க்கையில என்ன அது மரணத்து பிரேதமா இருந்தாலும் என்ன, அதை உயிரோட எழுப்புறதுக்கு அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா உன் பொண்ணு உயிரோட நான் எழுப்பிடுவேன், உன் வாழ்க்கையில என்ன செத்து போயிருந்தாலும் அதை உயிரோட நான் கொண்டு வந்துருவேன். என் பலத்த கரம், என் பராக்கிரமம், என் வல்லமை அதை செஞ்சிரும். எவிரு நான் செஞ்சிருவேன் எவிரு, உன் பொண்ணை உயிரோடு எழுப்பிடுவேன் எவிரு, உன் வாழ்க்கையில என்ன செத்து போயிருந்தாலும் அதை நான் உயிரோடு கொண்டு வந்துடுவேன் எவிரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் எவிரு, என்ன ஆண்டவரே, நீ பயப்படாம இரு எவிரு. நீ பயந்துட்டா நான் ஒன்னும் செய்ய முடியாது எவிரு. நீ கலங்காம இரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு எவிரு. அது போதும், நான் அற்புதம் செய்யறதுக்கு அந்த தகுதி உன்கிட்ட போதும். நீ என் பாதத்துல விழுந்தில, என்ன வருந்தி கேட்டுக்கிட்டில, என்கிட்ட வந்தில, வந்து என்ன கேட்ட, என் பொண்ணு வியாதியா இருக்கிறான்னு சொன்னில. இப்ப சில நியூஸ் வருது,
கெட்ட நியூஸ் வருது. வியாதியா இருந்தவ செத்துட்டான்னு வருது. அது வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, செத்துட்டாலும் பரவாயில்ல, அது எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருப்பதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. என்னன்னா, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாரு. ஏன்னா எல்லா நேரமும் இந்த ராஜாக்களுடைய யுத்தங்களா இருக்கட்டும், ஆதி ஆகமத்துல இருந்தாலும், அது ஆபிரகாமா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயப்படாத. ஆபிரகாம் கிட்ட பயப்படாத, யாக்கோபு கிட்ட பயப்படாத, எல்லாத்துக்கிட்டையும் பயப்படாத. யுத்தங்கள் வரும்போது சொல்லுவாரு, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள், நான் உங்கள் தெய்வம், நான் உங்க தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால் ஆகாத காரியம் ஒண்ணு இருக்குதா? என்னால செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதா? ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க பயப்பட்டீங்க, செய்ய முடியாது. நீங்க அவிசுவாசம் ஆயிட்டீங்க, செய்ய முடியாது. அதுக்கு தான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னங்க? ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய போற எல்லா காரியங்களுக்கும் அடித்தளம் என்னங்க போடுறாருன்னா, ஒரே ஒரு அடித்தளம், பயப்படக்கூடாது, விசுவாசமா இருக்கணும். நீங்க நல்லா பார்க்கலாம், அற்புதம் செய்யற வரவங்க எல்லாத்திட்டையும் சொல்லுவாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். ஏன்னா அவர்கிட்ட வல்லமெல்லாம் ரெடியா இருக்குது, அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள்லாம் ரெடியா இருக்குது, அவர்கிட்ட அற்புத அடையாளங்கள் எல்லாம் ரெடியா, எவ்ரிதிங் எல்லாம் ரெடியா ஆயத்தமா இருக்குது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, நமக்கு வேண்டிய ஒரே ஒரு தகுதி, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க வேணும்? ஒரே ஒரு தகுதி தான், அவரை விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அன்பையும் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் நம்ம எந்த அளவு பிரிச்சு பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை விசுவாசிப்பீங்க. ஏங்க என் விசுவாசம் குறைவா இருக்குன்னா, அந்த அளவுக்கு இப்ப நீங்க நேசிக்கல. ஏங்க நான் பயப்படுறேன்னா, அவருடைய உறவை நீங்க இன்னும் என்ஜாய் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்னா, இன்னும் அதை அதிகமாக்கிக்கணும், ஆண்டவரோடு உள்ள உறவை இன்னும் சரிப்படுத்திக்கணும். வேதத்துல பார்ப்போம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருந்தா, அந்த தேவ மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உடனே தேவ சமூகத்துல போய் நின்றுவாங்க. ஐயா, வேற எவங்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லையா, நான் வரையா. உடனே அது யோசபாத்தா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுங்க, போய் தேவ சமூகத்துல நின்றுவாங்க. ஏன்னா அங்கதான் பதில் இருக்கு, வேற எங்கேயும் பதில் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன்ட்டு போய் நின்னீங்க, ஐயோ, நம்ம கேள்விக்கு இல்ல, நம்ம கேட்கறதுக்கு வரும் பாருங்க பதில், நம்ம மன நோவாகிடும் பாருங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய் நின்னுட்டோன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சமூகத்துல போய் நின்னோனா அவர் பார்த்துக்குவாரு. அவர் சொல்லுவாரு, நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு காட்டும் ரட்சிப்பை பாரு அப்படின்னுவாரு. என் பலத்த கரம், என் ஓங்கிய புயம் இதை செய்யும் அப்படின்னுவாரு. பயப்படாத, திகையாத, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னுவாரு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோம் அப்பப்ப. இருங்க ஆண்டவரே, இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, நான் கொஞ்சம் பார்க்கிறேன். எத்தனை வாட்டி தோத்தாலும் திருந்த மாட்டேங்கிற என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் பார்க்கிறேன், நம்ம பார்த்து தான் தோத்துது, எத்தனை இழந்தது, எத்தனை லிஸ்ட் போட்டா அது ஒரு பக்கம் லிஸ்ட் இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டர்கிட்ட கொடுத்துரு, நீங்க பாருங்க, நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேதத்துல நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 2 நாளாகமம் 19 அதிகாரம் 11வது வசனம் முடியுது இப்படியாக, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். யாரு? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் துணை நிக்கிறேன், உன் கூட வந்து நான் நிக்கிறேன். ஐயோ, இந்த பிரச்சனை என் குடும்பம் கூட நிக்குமா, நண்பர்கள் கூட நிப்பாங்களா,
இல்ல சபை கூட நிக்குமா, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க பெரிய அதிகாரி கூட நிப்பாங்களா, இல்ல வேற யாராவது கூட நிப்பாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யாரு நின்னாலும் யாரு நிக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்களை ஒரு 10 பேர் அடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நிக்கிறீங்க, அடிக்க ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு உங்க பக்கத்துல AK-47 ஒரு ஆள் வந்து நின்னாருன்னா 10 பேரும் துண்டகானம் துணியகானம்னு தெரிச்சு காலு பின்னங்கால பொட்டரையில அடிக்க தெரிச்சு ஓடுவாங்க. உங்களுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சு, உங்களுக்கு அப்படி வந்து நிப்பாரு முன்னாடி. அவர் ஒண்ணு பண்ண, நின்னுட்டா போதும், துணை நிற்கிறார், கூட வந்து நிப்பாருங்க, வேற எதுவும் செய்ய மாட்டார். அவரை பார்த்தாலே ஐயா தரித்திரம் வியாதி எல்லா காரியமும் ஓடிடும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? கூட நிக்கிறவரை காட்டணும், நமக்குள்ள இருக்கிறவரை காட்டணும். கூட நின்ன தெய்வம் இன்னைக்கு நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தெய்வத்தை பார்க்கும் போது உங்களுக்கு விரோதமா வருகிறார் எந்த காரியமா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அது உங்களை பார்க்கும்போது ஐயோ உள்ள இவ இருக்காருயா, இயேசு இருக்கிறாரியா, இயேசு கிறிஸ்து, இயேசு கிட்ட போய் மோத முடியுமா? மோத முடியாதுன்னா உங்க கிட்டையும் மோத முடியாதுங்க. உலகத்துல எந்த கெட்ட சக்திக்கும் பிசாசின் சக்திக்கும் எந்த லூசிபர் கூட்டம் அத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் என் தெய்வத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. எப்படி 100க்கு 100 உண்மையோ அந்த தெய்வத்தை எனக்குள்ளே நமக்குள்ளே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் முன்பும் எந்த சக்தியும் எந்த லூசிபர் கூட்டமோ எந்த தரித்திரமோ வியாதியோ நிக்கிறதுக்கு அதுக்கு சக்தியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்றாரு, நான் துணை. அல்லேலூயா, நான் துணை, நான் நிக்கிறேன். ஏதாவது வரும், ஏதாவது ஒரு நீடு வரும், அவர் வந்து நிப்பாரு. பேங்க்கார வந்து நிக்க வேணாம், அவர் வந்து நிப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை, சரீரத்துல ப்ராப்ளமா, டாக்டர் எல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த இடத்துல அவர் வந்து நிப்பாரு. அவர் நிக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்போம், ஃபர்ஸ்ட் அவரை வைப்போம், முதலாவது கடவுளை வைப்போம். நீங்க வாங்க ஆண்டவர், நீங்க வந்து நில்லுங்க. அப்படி நின்னத இவர் சொன்னார்ல, யோசபாத்து, உத்தமனுக்கு கர்த்தர் துணைப்பா அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா? சொன்ன உடனே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, யோசபாத்து நீ என்ன சொன்ன? உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னியா? கடவுள் உனக்கு துணைன்னு சொன்னியா? சரி வா, நான் உனக்கு எப்படிப்பட்ட துணையா இருக்கிறேன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னாருங்க. பாருங்க, உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வருஷம் கர்த்தர் உங்களோடு கூட நிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த உலகம் பார்க்கும், உங்க எதிரிகள் பார்ப்பாங்க, உங்க கூட பா இவன் கூட கர்த்தர் இருக்கிறான்பா அப்படின்னு சொன்னாங்க வேதத்துல. ஐயோ இது கர்த்தரின் கரம்னு ஓடுனாங்க. ஐயா இது கர்த்தரின் விரல், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்படி நின்று யுத்தம் செய்வார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஃபைட் பண்ண வேணாம், நம்ம யுத்தம் பண்ண வேணாம். நம்ம யுத்தத்தெல்லாம் எப்படியோ முடிச்சிட்டாரு. செத்து போன யுத்தங்கள் வந்து நிக்குது. கை உடைஞ்சு கால் உடைஞ்சு சிறுவையில நசுக்கப்பட்டதெல்லாம் வந்து அப்படி இப்படி நிக்குது. தடுமாறி நிக்க முடியாம கூட ஆடிக்கிட்டு இருக்கு, பேஸ்மெண்ட் இல்லாம. அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அதெல்லாம் ஊதி தள்ளிடுவாரு. பாருங்க, வசனம் சொல்லுது, இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? அவர் கர்த்தர், உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னதுக்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கரையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். என்ன ஆச்சு? ஒரு பிரச்சனை வந்துச்சு.
அந்த பிரச்சனை வந்தவன் அந்த பிரச்சனையை சொன்ன சிலர்கிட்ட போல என்னையா செய்யலாம், எப்படி தப்பிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன ஐடியா, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கு, அதெல்லாம் கேட்கல. பயம் வந்துருச்சு. நான் பயம் வர்றது தப்புனே சொல்லலை, சட்டுன்னு ஒரு பயம் வந்துச்சு, பட்டுன்னு ஆண்டரை தேடிட்டாரு. ஹல்லேலூயா. ஏதாவது வரும், பயமுறுத்துற மாதிரி ஏதாவது வரும். ஆனா பயப்படுற நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? நான் பயப்படும் நாளில் என் கர்த்தரை தேடுவேன். பயம் வராதுன்னு இல்லை, ஏதாவது பயம்புறுத்துற மாதிரி வரும். ஆனா பயம்புறுத்துற மாதிரி பட்டுன்னு வந்துச்சுன்னா சட்டுன்னு ஒண்ணு சொல்லலாம். சொல்லுங்க, பயம்புறுத்துற மாதிரி பட்டுன்னு ஏதாவது வந்துச்சுன்னா நான் சட்டுன்னு ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. அப்படி பாருங்க, உடனே என்ன செய்யறாருன்னா கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டான். இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று வருதுன்னா உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம். அங்கதான் பதில் இருக்கு, வேற எங்கேயும் பதில் இல்லை. அங்க பாருங்க, அது அடுத்தது நடக்குது. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் எங்கேயும் போய் நிக்கல, அவன் எங்கேயும் போய் நிக்கல, அவன் யாருக்கிட்டையும் நிக்கல. அவன் ஜனத்தை கூட்டிட்டான். அவன் ஜனத்தை கூட்டிட்டு போய் ஆண்டவர் சமூகத்துல நின்றுட்டான். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னதானதான், எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத. ஆனா ஒன்னே ஒண்ணு, என் சமூகத்துக்கு வந்துரு, என் பிரசன்னத்துல வந்துரு, என் சமூகத்துல வந்து நின்னுடு. நம்ம அவர் சமூகத்துல நின்னோன்னா அவர் துணையா நம்ம கிட்ட வந்து நிப்பாரு. என்னது, இதுக்காக என்கிட்ட வந்து நின்னியா, நான் நிக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு நிப்பாரு. யோசபாத்து சும்மா இல்ல, எனக்கு உத்தமனுக்கு கர்த்தர் தோண, கர்த்தர் எனக்கு கூட நிக்கிறாரியா, நானும் அவர்கிட்டதையா நிப்பான் அப்படின்னு அவரை தன்னுடைய கேடகமா வச்சுக்கிட்டாரு, அவரை தன்னுடைய துருகமா வச்சுக்கிட்டாரு, அவரை தன்னுடைய நம்பிக்கையா வச்சுக்கிட்டாரு. வேற எதையும் நம்பல. ஐயா, நீங்க தான் ஐயா, உங்களை தவிர வேற யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது. எந்த மனுஷனும் உதவி செய்ய மாட்டான், எந்த மனுஷியும் உதவி செய்ய மாட்டான், உங்க பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னாரு. இங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவர் கரத்துல என்ன இருக்குதான்? வல்லமையும் பராக்கிரமும் இருக்குதான். இங்க பாருங்க, ஆண்டவர் கரத்தை பார்த்து வாழ்றவன் மற்றவங்க எவங்க கரத்தையும் பார்த்து வாழ மாட்டான். அவர் கரத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது. எனக்கு தேவையானதெல்லாம் அவர் கரத்துல இருக்கு, எனக்கு தேவையான பதில் அவர் கரத்துல இருக்கு. அவர் கரத்தை பார்க்கிறான். நம்ம எப்பயும் அவர் பாதத்தையும் அவர் கரத்தையும் பார்க்கணும். பாருங்க, வெளியே எங்கேயும் பார்த்துடக்கூடாது, வெளியே எங்கேயும் பார்த்துடக்கூடாது. அவர் கரத்துல இருந்துச்சு. யோசபாத்துக்கு ஒன்று தெரியும், எனக்கு தேவையானது அவர் கரத்துல இருக்குயா, அவர் கரத்துல இருக்கு. அதுதான் பார்த்தான். புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம், இதுதான் ஆண்டவர் அவர் கரத்தை பார்த்து வந்தா, எப்பா உங்க கரத்துல என்ன இருக்குன்னு கேட்பாரு. இங்க பாருங்க, நம்ம கரமும் அவர் கரமும் ஒன்னா சேரணும். பாருங்க, அல்லேலூயா. இந்த யோசபாத்துக்கிட்ட இருந்தது கொஞ்சம் விசுவாசம் வச்சுக்கோங்களேன். ஐயா பயந்துட்டேயா, ஆனா இந்த டைம்ல நான் உங்ககிட்ட வந்துடுறேன்யா. ஐயா என் கரத்தை உங்க கரத்தை பிடிச்சிக்கிறேன்யா, எனக்கு நீங்க துணையா நிப்பீங்கயா, எனக்கு எல்லாம் நீங்க செய்வீங்கயா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல வந்து நிற்கும் போது அவர் கரத்து அந்த பராக்கிரமத்தையும் வல்லமையையும் யோசபாத் பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோமோ பார்க்கிறோமோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிப்போம். முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட என்னென்ன முடியும், என்ன குறித்து நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரால் எல்லாம் முடியுங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்றது தான் கேள்வி. அங்கதான் பயப்படுவோம். அதுக்கு தான் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு தான் சொல்றாரு. இங்க பாருங்க, அடுத்தது படிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நிற்க பலன் இல்லையா, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அதனால நாங்க என்ன செய்யறோம்னா உங்களையே பார்க்கிறோம்யா, எங்களுக்கு எதுவும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல ஐயா, நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க செய்யுங்க. ஆனா நமக்கு ஏதாவது தெரிஞ்சத தெரியாததை கூட போய் செஞ்சு பார்க்கறது, போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றது. இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியலையா, நல்ல சரியான சூழ்நிலை நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டான டைம்ல இருக்கீங்க. ஐயா என்ன செய்யறதே தெரியலங்க, நல்லது அவர் செய்வாரு. ஐயா நிக்கிறதுக்கு பலன் இல்லையா, நல்லதுயா அவர் நிக்க வைப்பாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்றீங்களா, சரியான மூட்ல இருக்கீங்க. இப்பதான் அற்புதம் நடக்க போற நேரம், நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நேரம். எதுவுமே தெரியல நீங்க நினைக்கிற நேரம் தான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏதாவது பண்ணுவேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் இல்ல. சரி எல்லாம் செஞ்சுட்டு வா. நம்ம பேதுருவை பார்த்தோம் பாருங்க, மீன் பிடிக்கிறது தெரியும், கடைசியா அதுக்கும் ஒரு என்கவுண்டர் கொடுக்குறான், வா அதுக்கும் ஒரு சோழியை முடிச்சு விட்றாவான்னு முடிச்சு விட்டார் ஆண்டவர். அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரம் என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிற நேரம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க போகிற நேரம் அதுதான் வந்துருச்சு நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செய்ய போறாருன்னு நினைச்சுக்கோங்க. என்னங்க என்ன செய்யுதுன்னே தெரியலங்க, சூப்பர் டைம்ங்க, இதுதான் காட்ஸ் டைமுங்க. எனக்கு நிக்க பலன் இல்லைங்க, பிரச்சனை பெருசா இருக்குங்க, அது ஏராளமா இருக்குதுங்க, ஐயா ஒரு கூட்டம் கூடி வந்திருக்கிறாங்க, இப்பதான் ஆண்டவர் எதுவும் செய்ய போறாரு. அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, இந்த மாதிரி சூழ்நிலையில அவர்கிட்ட வந்து நின்றணும், எங்கேயாவது போய் நிக்க கூடாது. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு மனுஷன்ட்ட போய் நின்னீங்க, அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான். நிக்க பலன் இல்லைங்க அப்படின்னு எங்கேயா போய் நின்னீங்க, அவங்க எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாங்க, நான் தூக்குற வாங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் சமூகத்துல போய் நிற்கணும் பாருங்க. இவங்க கூட்டத்துல எத்தனை தெரியுமா, யுத்த வீரர்கள் 5,60,000 80,000 நினைக்கிறேன், அதுதான் மேல இருக்கும். ஆனா வந்தவங்க 10 லட்சம் பேருங்க, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. 3 ராஜ்யம் அது கூட இன்னொருத்தவங்க சேர்ந்து வராங்க. அவங்கள பார்த்து இவங்க பயந்துட்டாங்க, டபுள் மடங்கா இருக்கு. அப்ப அங்க பாருங்க, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நான் இன்னொன்று சொல்றேன் பாருங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னல, உலகத்தை பார்க்காதீங்க பயந்துருவீங்க அப்படின்னு சொன்னல, அதுதான் இது. இவர் என்ன பார்த்தாரு வெளியே, இங்க 5 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கு, அங்க 10 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஐயோ பயமா இருக்குது. உலகம் பயம் பொருத்தும். உங்களுக்கு விரோதமா வரதா எதா இருந்தாலும் அதை பார்த்துடாதீங்க, அது பயத்தை கொண்டு வரும், அது நம்பிக்கையை குலைத்திடும். ஆண்டோடைய ஆனா கொஞ்சம் சுதாரிச்சுட்டார் யோசபாத்து, பார்த்தாரு பயந்தாரு, உடனே ஆண்டோடைய கரத்தை பார்த்துட்டாரு. ஐயா உங்க கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு, நான் அதை பார்த்துக்கிறேன். அந்த கூட்டத்தை நான் ஏராளமான கூட்டத்தை பார்க்க மாட்டேன், உங்க சமூகத்தை வந்து பார்க்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன். அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா பயம்தான் வரும், அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா திகில் தான் வரும், அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா நம்பிக்கை உடைஞ்சிரும். அதனால நான் அதை பார்க்கலையா, வாங்கப்பா எல்லாரும், ஐயா யுத்தம் வந்திருக்கு, யுத்தம் செய்ய போகாம ஆண்டு சமூகத்துல ஆலயத்துல வந்து நிக்கிறீங்க, என்னையா என்ன ஆச்சு யோசபாத்து, யுத்தம் வந்திருக்கியா, நீ யுத்த காலத்துக்கு போக வேண்டிய ராஜாவாச்சையா, போய் யுத்தம் பண்ணியானா, இல்லைங்க இல்ல, நான் ஆண்டவர் சமூகத்துல வரேன், அங்கதான் ஜெயம் இருக்கு, யுத்தத்துல ஜெயம் இல்லைங்க. யுத்தம் போய் பண்ணி யுத்தத்தினால ஜெயம் வர்றதில்லை, ஆண்டுடைய சத்தத்தினால ஜெயம் வருது. ஆண்டுடைய சமூகத்துல உட்காருங்க, அவர் பேசுவார். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை
செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.